ஏயா நீ காலையில வர கழகாமி காலம் கடந்து வந்தாலும் இந்த கனக சபை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அது கச்சிதமா இருக்கும். எந்த வில்லகம் வராது சார். நம்ம கைவசம் ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளையே இருக்கான். ஐய நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே இல்லை. காசு பண்ணலாம் எனக்கு பெருசு இல்ல. முதல் விஷயம் மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம் வீட்டோடு இருக்கிற மாப்பிள்ளையா இருக்கணும். ஓ நீங்க அப்படி வரீங்களா? கனகாவது தரகாவது எனக்கு மாப்பிள்ளை பாக்க நீ யாரியா? இனிமே கல்யாண பேச்சு எடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உன்னை தொலைச்சிடுவேன். தொலைச்சு ஏன் மாப்பிள்ளை வேற நீங்க உட்காருங்கப்பா. எனக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு இவன் யாரு? என்னப்பா சொல்ற? எனக்கு மாப்பிள்ளை பாக்க நீங்க ஒன்னும் அலைய வேண்டாம், நானே பாத்துக்குவேன். ப்ளீஸ். வசந்தி வசந்தி வரேன். என்னங்க என்ன ஆச்சரியமா இருக்கு? ஏன் இப்படி கேக்குற? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல உங்க கூட 6 வருஷமா வாழ்ந்தும் உங்க குணத்தை கூட என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. அதுதாண்டி விஜய், எனக்கு எந்த நேரம் எந்த குணம் வருமோ அது எனக்கே தெரியாது. அப்படி இருக்க கூடாதுங்க. நீங்க ஒரு நல்ல கணவரா நம்ம குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருந்தா அதோட வேற சந்தோஷம் என்னங்க இருக்கு? சரி சரி, சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், ரெடியா இரு. இன்னைக்கு சாப்பாடு ஸ்டார் ஹோட்டல்ல. ஓகே மம்மி வா ஓகே. இந்த சாக்லேட் டாடி உனக்கு பர்த்டே பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாத்தியா? போங்க தீபக். அது ஆஷா வரா? எது ஆஷா? நீ பண்ணது டோட்டலி டூ மச். அவனோட அண்ணன் கிட்ட சொன்னது தானே? ஆமா, அவனோட அண்ணன் கிட்ட சொன்னதால அடியோட போச்சு. அதனால விஷத்தை குடிச்சிட்டு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில இருக்கான். ப்ளீஸ் எதுக்கும் அவனை போய் பாரு. அவன் என்ன என் மாமன் மகனா? அவனை போய் நான் பாக்குறதுக்கு? செத்து தொலையிட்டோம். மயக்கத்துல கூட ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ ஆஷான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை அவன் உயிர் போறதுக்கு நீ காரணமா இருந்த ஆஷா, I love you. I love you, Asha. Asha. I love you. I love you. Asha. I love you. Asha. Asha. நீ என்ன பார்க்க வந்துட்டியா? எனக்கு தெரியும், நிச்சயமா நீ என்ன பார்க்க வருவேன்னு. ராஜா, I love you, ராஜா. Thank you, Asha. Thank you. Asha. என்ன மன்னிச்சிடு ராஜா. காதலுக்கு சம்மதம் வாங்குறதுக்கு நீ பண்ணின ட்ரிக் இருக்கே, விடு. உன்கிட்ட பிடிச்சதே இந்த கோவம் தான். அதுலதான் நீ ஆளையே அசத்திட்ட. போதும், இந்த ஐஸ் வைக்கிறதுலாம் என்கிட்ட வேண்டாம். சரி வா, வீட்டுக்கு போலாம். வா. அதுக்குள்ள என்ன அவசரம் ஆச்சா? டைம் ஆயிடுச்சு. வந்ததே இப்பதான், அதுக்குள்ள போகணுமா? ஒண்ணு இப்ப வர போறியா இல்லையா? ஆஷா,
அவங்க பக்கத்துல கொஞ்சம் நிறுத்துப்பா. மேடம், என்ன நீங்க நடந்து போறீங்க? வழக்கமா வர ஆட்டோ வரல, ஸ்கூலுக்கு நேரமாச்சு அதான். வாங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல வாங்க நிமிக்குட்டி. கம் ஆன் கம் ஆன். ஆட்டோ புறப்படுங்கப்பா. நிமிக்குட்டி, என்ன சாப்பிட்ட? டிரைவர், அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல நிறுத்திக்கப்பா. அங்க சொல்லு. டாடா டாடா. டிரைவர், போலாம். ஓஹோ, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? கிண்டல் பண்றியா? இன்னொருத்தர ஒரு இடத்துல டிராப் பண்ண வேண்டியிருந்தது, அதான் லேட். ஏது இந்த பேக்? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்தாங்க, மறந்து வச்சுட்டாங்க போல இருக்கு. என்ன திவாகர், ஏதோ புது ரூட்ல போற மாதிரி இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வண்டியில ஏறி உட்கார், டைம் ஆச்சு. புறப்படலாம் டிரைவர். நேரா ஹாஸ்பிட்டல் போங்க. அப்பனே விக்னேஸ்வரா, நீதான் என்னை காப்பாத்தணும். நிச்சயமா காப்பாத்துவாரு. வசந்தி, என்னங்க என்னங்க இது? நேரம் காலமே கிடையாது உங்களுக்கு? நேரங்காலத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? யாரோ பெல் அடிக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவசியமா போய் பார்க்கணுமா? வாடி. மணி 10 ஆச்சு, இன்னும் காணோம். ஹாய் டாடி. மணி என்னாச்சு தெரியுமா? சாரி அங்கிள், ஆஷா மம்மி சாப்பிடாம போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் டைம் ஆச்சு. இந்த மாதிரி வெளியே போறதா இருந்தா சொல்லிட்டு போன்னு இவகிட்ட பல தடவை சொல்லிருக்கேன். சாரி டாடி. இன்னையோட சரி, இனிமே லேட்டா வர வேலையெல்லாம் வச்சுக்காத. அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. போன் பண்ணலாம் தான் நினைச்சோம், ஆனா அது அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. அதுக்கு இல்லம்மா, உன் வீட்டுக்கு தான் போறதா சொல்லியிருந்தா நான் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகணும்? நான் கிளம்புறேன் அங்கிள். சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. பாய். போ, போய் படுத்துங்க.